கேரளாவில் ரயில் கடந்து சென்ற தண்டவாளத்தில் படுத்து உயிர் தப்பிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. மதுபோதையில் தண்டவாளத்தில் சென்றபோது விபரீத முயற்சி மேற்கொண்டதாக தகவல்கள் உலா வந்த நிலையில் ரயில்வே போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலத்தில் கண்ணூர் அண்ட் சிரக்கல் ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட இடத்தில் ரயில் கடந்து சென்ற தண்டவாளத்தில் நபர் ஒருவர் படுத்திருந்து ரயில் கடந்து சென்ற பிறகு எழுந்து சென்ற காட்சிகள் இணையத்தில் வட்டமடித்து வருகிறது. அந்த நேரத்தில் எழுந்து சென்ற அந்த நபர் சற்றே தள்ளாடியபடி நடந்ததால் இதனை பார்த்த பலரும் மதுபோதையில் விபரீத முயற்சியை செய்துள்ளதாக கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தின் முழு விவரம் வெளியாகியுள்ளது. ரயில் கடந்து சென்ற போது தண்டவாளத்தில் படுத்த அந்த நபரின் பெயர் பவித்ரன். 56 வயதான இவர் செல்போனை பார்த்தபடி ரயில்வே தண்டவாளத்தை கடந்து சென்றுள்ளார். அப்போது கண்ணூர் அண்ட் சிரக்கல் தடத்தில் மங்களூர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துள்ளது. அந்த நேரத்தில் தண்டவாளத்தின் நடுவில் நின்றிருந்த பவித்ரன் தனக்கு எதிராக ரயில் வருவதை பார்த்து செய்வதறியாது திகைத்துள்ளார். ஒன்று தண்டவாளத்தை கடக்க வேண்டும் அல்லது ரயிலில் அடிபட்டு உடல் சிதறி சாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது சமயோஜிதமாக செயல்பட்டு சட்டென தண்டவாளத்திலேயே குப்புறப்படுத்துள்ளார் பவித்ரன். அப்போது வேகமாக வந்த ரயில் அதே வேகத்தில் கடந்து சென்ற நிலையில் எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல் உயிர் தப்பியிருக்கிறார். இது தொடர்பாக போலீசாரிடம் தன்னிலை விளக்கம் கொடுத்த பவித்ரன், அந்த நேரத்தில் நான் குடிபோதையில் இல்லை, உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே தண்டவாளத்தில் படுத்தேன், அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னமும் மீளவில்லை என்று பதற்றத்தோடு பேசியுள்ளார். இந்த விவகாரத்தில் தண்டவாளத்தில் படுத்து உயிர் தப்பியது சமயோஜிதமான புத்திதான் எனினும் ரயில்வே தண்டவாளங்களை கடக்கும் போது செல்போனை பார்க்காமல் கவனமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதையே இது போன்ற காட்சிகள் வலியுறுத்துகின்றன.